குட் மார்னிங் சார். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதாவது இந்த மாதிரி ஒரு டேப்பர் ப்ரொஃபைலில் வந்து ஹோல்ஸ் இருந்தால் நமக்கு இது எப்படி ட்ரில் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு. ஏன்னா டேப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபேஸும் நம்மளுக்கு வந்து டேப்பராக இருக்குது. ட்ரான்ஸ்பரன்சி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கு. இப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பழசுல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒயர் ஃப்ரேம் கர்வ் ஆன் ஒன் எட்ஜ், இந்த எட்ஜ் எடுத்துட்டு ஸோ இந்த எட்ஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரொஜெக்ட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அன்டூ பண்ணிக்கலாம். டாப் வியூ இங்கே 2D வச்சுக்கோங்க, 0 ஃபேஸ் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒயர் ஃப்ரேமில் போயிட்டு கர்வ் ஆன் ஒன் எட்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்துடுது. இப்போ நம்ம இது வந்த உடனே இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் போடலாம். இந்த கோஆர்டினேட்லேருந்து இந்த கோஆர்டினேட் வரைக்கும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் தான் ட்ரில்லோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, இப்போ இது ஒரு சாலிட் ஃபேஸா இருக்குன்னா, மாடல் ப்ரிப்பரேஷன்லயே ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் ஹோல் ஆக்சிஸ். ஸோ இந்த ஹோல் ஆக்சிஸ் போய் ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஃபேஸ் கொடுத்தா போதும். இந்த ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ஒரு லைனை கொடுத்துரும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு சென்டர் பாயிண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். அந்த ஹோல்டு என்ன ஆங்கிளா இருந்தாலும் நீங்க டைரக்டா கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல்ஸ்குள்ள டேப்பருக்குள்ள இருந்தாலும் நீங்க எதுவுமே வரி பண்ண தேவையில்லை. நீங்க டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து ஹோல் ஆக்சஸ் மூலியமா நீங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணலாம், இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட சந்திக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.